வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். சற்று முன் பாத்தீங்க அப்படின்னா மாலத்தீவுக்கு எதிராக இந்தியா ஒரு புது அவதாரம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால உச்சக்கட்ட அதிர்ச்சியில மாலத்தீவு இருக்கு. இந்தியாவுடைய அந்த அதிர்ச்சியான சம்பவத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, உலக நாடுகளே அலற விட்டுருக்காங்க இந்தியா. இது மட்டும் இல்லாமல் இனி யாராலையும் இந்தியா கிட்ட வாழாட்ட முடியாது அப்படின்னும் சீனா பாகிஸ்தானுக்கு இப்போ ஒரு சிம்ம சொப்பனமாக இந்தியா களமிறக்குறாங்க. இதனால சீனா கடும் பீதியில இருக்கு. இதை பற்றிய தகவலை நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து கடைசி விஷயமாக பார்த்தோம் அப்படின்னா, மாலத்தீவுடைய கண்ணுல விரல விட்டு ஆட்டியிருக்காங்க இந்தியா. ஷபா சரியான முடிவு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்தியா ஒரு செம்மையான முடிவை எடுத்திருக்காங்க. இதனால மாலத்தீவு இப்போ வாயில விரல வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கும் நண்பர்கள் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல நம்முடைய வீடியோவை நீங்க புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இனி யாரும் கிட்ட நெருங்க முடியாது, வாலாட்ட முடியாது அப்படின்னு சீனாவுக்கு ஒரு சரியான சம்மட்டி அடியை கொடுத்திருக்காங்க. சுமார் $4 பில்லியன் மதிப்புல MQ-9B கார்டியன் ட்ரோன்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய அமெரிக்கா இறுதி ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. கடந்த பல ஆண்டுகளாகவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருந்துட்டு வருது. சர்வதேச அரங்கில் பல நேரங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருந்திருக்காங்க. அதாவது இப்போது அமெரிக்கா ரஷ்யா அப்படின்னு இரண்டு நாடுகளிடமும் இந்தியா ஒரு நல்ல உறவை வச்சிருக்காங்க. இப்படி இரண்டு நாடுகளிடமும் நல்ல உறவை கொண்டுள்ள வெகு சில நாடுகளில் இந்தியா உண்டாகும். இதற்கு முன்பு காலமாக ரஷ்யா தான் இந்தியாவுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டு இருந்தாங்க. இதனால இந்தியாவுடைய இராணுவத்துல பெரும்பாலும் சோவியத் ஆயுதங்களே இருக்கும். ஆனா இந்த நிலை இந்த நூற்றாண்டின் தொடக்கம் முதல் மாற தொடங்கியிருக்கு. அமெரிக்கா கிட்ட இருந்தும் பல முக்கிய ஆயுதங்களை இந்தியா வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கிடையில தான் சுமார் $4 பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தின் கீழே MQ-9B கார்டியன் ட்ரோன்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதற்கு தேவையான அனுமதியை அமெரிக்காவுடைய பாதுகாப்பு செக்யூரிட்டி ஒத்துழைப்பு அமைப்பு வழங்கியிருக்காங்க. இன்றே இந்த விற்பனை நடக்கும் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. கடந்த ஆண்டு பிரதமர் மோடி அவர்கள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா போயிருந்த நிலையில தான் அப்போது அமெரிக்கா கிட்ட இருந்து 31 MQ-9B ஸ்கை கார்டியன் ட்ரோன்களை வாங்க இந்தியா ஆர்வம் காட்டிய நிலையில தான் அதற்கு பைடன் அரசும் ஒப்புதல் கொடுத்திருக்கு. இரண்டு நாட்டு அரசுகளுக்கும் இடையே கையெழுத்தான மிக முக்கியமான ஒப்பந்தமாக இது பார்க்கப்படுது. இந்த விற்பனைக்கான ஒப்புதலை தான் இப்போது அமெரிக்க பாதுகாப்பு செக்யூரிட்டி ஒத்துழைப்பு அமைப்பு வழங்கியிருக்காங்க. இது குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் என்ன இருக்குன்னா, இதன் மூலம் அமெரிக்க இந்திய உறவு வலுப்படும். இது அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு நோக்கங்களை வலுப்படுத்தும். இந்தோ பசிபிக் மற்றும் தெற்காசிய பிராந்தியத்தில் அரசியல் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு, பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றுக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த விற்பனை அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஆளில்லா கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகளை மேம்படுத்தும். இது தற்போதைய மற்றும் எதிர்கால அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இந்தியாவுடைய திறனை மேம்படுத்தும். இந்தியா தன்னுடைய இராணுவத்தை நவீனமயமாக்க முடிவு செய்துள்ள நிலையில இந்த ட்ரோன்களை வாங்கியிருக்கு அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ட்ரோன்களை வாங்குவது தொடர்பாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கிட்டத்தட்ட கடந்த 6 ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு வந்துச்சு. இறுதியில பிரதமர் மோடி அவர்கள் கடந்த ஆண்டு அமெரிக்கா போன போது இந்த $3.99 பில்லியன் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருக்கு. அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கப்படும் இந்த 31 ட்ரோன்கள் இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றால பயன்படுத்தப்படுது. அமெரிக்கா குடியுரிமை பெற்ற காலிஸ்தான் பயங்கரவாதியை கொலை செய்ய இந்திய அதிகாரிகள் முயன்றதாக தகவல் வெளியான நிலையில இதனால இந்த ட்ரோன் ஒப்பந்தத்தை அமெரிக்கா நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல் வெளியாச்சு. இந்த சூழல்ல தான் அமெரிக்கா இந்த ட்ரோன் ட்ரீலுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. மேலும் அதில் 15 ட்ரோன்கள் கடற்படைக்கு இணைக்கப்படும் அப்படின்னும் இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்முடைய ஆயுதப்படைகள் இதை பயன்படுத்துறாங்க இல்லையா, இந்த ட்ரோன்கள் இடைவிடாம 40 மணி நேரம் அனைத்து காலநிலையிலையும் பறக்கும் திறன் கொண்டிருக்கு. சிவில் வான்வெளியில பாதுகாப்பாக ஊடுருவும் திறன் கொண்டிருக்கு. எதிரியுடைய இலக்கு எங்கு மறைந்திருந்தாலும் குறி தவறாம அளிக்கும் வல்லமை கொண்டது. தொலைவில் இருந்தே துல்லியமாக படங்களை எடுக்கும் அப்படின்னும் சத்தம் இல்லாம தாழ்வாக பறந்து குண்டு வீசி அளிக்கும் திறன் பெற்றது இந்த MQ-9B. இந்த நிலையில தான் இந்த ட்ரோனை பார்த்த உடனேயே இப்போ சீனா போன்ற நாடுகள்லாம் அலற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா கிட்ட இந்த ஏற்கனவே இந்தியா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த ட்ரோன் மூலமாக சீனா எந்த ஒரு அத்துமீறலும் செய்ய முடியாது அப்படின்னு சீனா அலற ஆரம்பிச்சிருக்கு. இனி சீனா ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பொறுத்து பார்ப்போம். இதை தொடர்ந்து மாலத்தீவு சம்பந்தமான பிரச்சனையை பற்றி பார்த்துடலாம். இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே உறவு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில அந்த நாட்டுக்கு வழங்கப்படும் நிதியையும் மத்திய அரசு தன்னுடைய இடைக்கால பட்ஜெட்ல குறைச்சிருக்காங்க. இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கடந்த சில காலமாக மோதல் போக்கு நிலவிட்டு வருது. மாலத்தீவுடைய அதிபர் முகமது முய்சு மாலத்தீவில் இருந்த இந்திய ராணுவ வீரர்களை உடனடியாக வெளியேறணும் அப்படின்னு கேட்டாரு. அடுத்து அவருடைய அமைச்சர்கள் இந்திய பிரதமர் திரு மோடி அவர்கள் குறித்து மோசமான கருத்துக்களை சொன்னது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மிக கடுமையாக பாதிச்சிச்சு.
இதற்கிடையில தான் நேற்று தாக்கலான இடைக்கால பட்ஜெட்ல 2024-25 நிதியாண்டுல மாலத்தீவுக்கான உதவியை 22% குறைக்க மத்திய அரசு முன்மொழிஞ்சிருக்காங்க. அதாவது இந்த ஆண்டு மாலத்தீவுக்கு வளர்ச்சி உதவிக்காக 600 கோடி ரூபாய் மட்டும்தான் ஒதுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு அண்டை நாடுகளுக்கு மத்திய அரசு இது போல நிதி அளிப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ள நிலையில வெளிநாடுகளுக்கு அரசு வழங்கப்படும் உதவிகள்ல மாலத்தீவு 3வது இடத்துல இருக்காங்க. கடந்த 2023-24 மாலத்தீவுக்கு 770 கோடி ரூபாய் உதவி வழங்கப்பட்டிருக்கு. அதற்கு முந்தைய ஆண்டுல அதாவது 2022-23 வழங்கப்பட்ட 183 கோடியிலிருந்து இது 300% அதிகமாகும். சொல்ல போனா கடந்த 2023 பட்ஜெட்ல மாலத்தீவுக்கு அரசு தொடக்கத்துல 400 கோடி ரூபாய் மட்டும்தான் ஒதுக்கி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா அது 770 கோடியாக உயர்த்தப்பட்டுச்சு. கடந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது மாலத்தீவுல இந்தியாவுக்கு சாதகமான அதிபர் ஆட்சியில இருந்தாரு. ஆனா கடந்த ஆண்டு இறுதியில நடந்த தேர்தலில் சீன ஆதரவு அதிபர் தேர்தலில் வெற்றியை பெற்றாரு. கடந்த சில ஆண்டுகளாகவே மாலத்தீவுக்கு இந்தியா பல்வேறு உதவிகளை செஞ்சுட்டு வருது. மாலத்தீவுக்கு பாதுகாப்பு தொடங்கி கல்வி, சுகாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு அப்படின்னு பல்வேறு துறைகளில் இந்தியா உதவி செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த சூழல்ல தான் மாலத்தீவுக்கான நிதியை இந்தியா குறைச்சிருக்காங்க. அதே நேரம் இது மாலத்தீவுக்கு மட்டுமல்ல பல்வேறு அண்டை நாடுகளுக்கும் இந்தியா தன்னுடைய நிதியை குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. வரும் நிதியாண்டுல வெளிநாடுகளுக்கு அளிக்கும் நிதியை 10% குறைச்சிருக்காங்க. 2024-25 ஆண்டுக்கான வெளிநாட்டு நாடுகளுக்கு உதவியாக 4883 கோடி ரூபாயை இந்தியா ஒதுக்கியிருக்காங்க. இது முந்தைய 2023-24 ஆண்டு பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட 5426 கோடியை விட குறைவாகும். இந்த இடைக்கால பட்ஜெட்டின்படி பூட்டான் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகள் இந்தியாவுடைய உதவியை அதிகம் பெறும் நாடுகளாக இருக்காங்க. வளர்ச்சி உதவிக்காக பூட்டானுக்கு இந்தியா 2068 கோடியும் நேபாளத்துக்கு 700 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. அதே நேரம் இது கடந்த இந்தியா அளித்த தொகையை காட்டிலும் குறைவாகும். அதே போல ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர் மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு அளிக்கப்படும் உதவியும் குறைஞ்சிருக்கு. அதே போல இன்னொரு பக்கம் இலங்கை, ஆப்பிரிக்க நாடுகள், மொரிஷியஸ் மற்றும் ஷீசெல்ஸ் ஆகிய நாடுகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்த நாடுகளுக்கு வழங்கப்படும் நிதி 11% முதல் 32% வரை அதிகரிக்கப்பட்டிருக்கு. வெளிநாடுகளுக்கு அரசு வழங்கும் மானியங்கள் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய திட்டங்களுக்கும் பேரிடர் நிவாரணத்துக்கும் உதவியாக வழங்கப்படுது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் மாலத்தீவுக்கு இப்படி அதிரடியாக இந்தியா உதவி தரும் நிதியை குறைச்ச உடனேயே மாலத்தீவு இப்போ வாயில வரல வச்சிருக்கு. என்னடா இது, இந்தியா கிட்ட தேவையில்லாம வம்பு பண்ணி இப்போ நம்முடைய நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை இந்த முகமது முயிஸ் குறைக்க விட்டாரு அப்படின்னு சொல்லி முகமது முயிஸுக்கு எதிராக இப்போ பலரும் திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க. போர்க்கொடியை தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பதவி விலகணும் அப்படிங்கிற போர்க்கொடியை அவங்க தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்முடைய கருத்து என்னன்னா, மாலத்தீவுக்கு இந்த 600 கோடி அப்படிங்கிறதே பாத்தீங்க அப்படின்னா மிக 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 அதிகம். அதனால இந்தியா சுத்தமா மாலத்தீவுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இதை பத்தி பலரும் வீடியோ போட்டாங்க. இருந்தாலும் நம்முடைய கருத்தை சொல்றேன். அதே போல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான அறிவிப்பும் நேற்றைய தினம் வெளியானுச்சு. அதாவது இதைத்தானே நாமெல்லாம் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் நிர்மலா அவர்களுடைய தித்திப்பு அறிவிப்பு மாலத்தீவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கு. மாலத்தீவு இல்லாட்டி என்ன, இனி நாம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சபாஷ், சரியான அதிரடி முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பலரும். அதை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று வெளியிட்டிருக்கும் இடைக்கால பட்ஜெட்ல 2 முக்கிய அறிவிப்புகள் நாட்டு மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்திய சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்துள்ளதாக மாலத்தீவு சுற்றுலா அமைச்சகம் நேற்றைய தினம் அறிவிச்சிருந்தாங்க ஒரு அறிவிப்பை. அந்த வகையில சுற்றுலா பயணிகள் வருகையில இந்தியா 5வது இடம் பிடித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 2 லட்சம் இந்தியர்கள் மாலத்தீவுக்கு சுற்றுலா சென்று வந்த நிலையில தற்போது இந்த எண்ணிக்கை குறைந்து விட்டதாக தகவல் வெளியாயிருக்கு. மாலத்தீவு இல்லாட்டில என்ன, லட்சத்தீவை பிரதான சுற்றுலா தலமாக மாற்ற மத்திய அரசு அதிரடியாக களமிறங்கியிருக்காங்க. அந்த வகையில தான் நேற்றைய தினம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. விரைவில் எம்பி தேர்தல் வரவுள்ள நிலையில இந்த இடைக்கால பட்ஜெட் நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்பப்பட்டது. அந்த வகையில தான் பல்வேறு அறிவிப்புகளை நிதியமைச்சர் அறிவிச்சிருந்தாரு. அதுல சுற்றுலாத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மட்டும் இல்லாம லட்சத்தீவை பிரதான சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தது பெரும் கவனத்தை ஈர்த்துட்டு வருது. உள்நாட்டு சுற்றுலாவுக்கான ஆர்வத்தை நிவர்த்தி செய்ய துறைமுக இணைப்பு, சுற்றுலா உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய பட்ஜெட் உரையில அறிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்கள் லட்சத்தீவு உள்ளிட்ட தீவுகள்ல மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல அடுத்த 5 வருஷத்துல முன்னோடி இல்லாத வளர்ச்சி நாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கும் நிர்மலா சீதாராமன் 2024-25 நிதியாண்டுல உள்கட்டமைப்பு வசதிகளுக்கான நிதி 11 லட்சம் கோடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் உள்நாட்டு சுற்றுலாவுக்கான ஆர்வத்தை ஊக்குவிக்க துறைமுக இணைப்பு, சுற்றுலா உள்கட்டமைப்பு திட்டங்கள் லட்சத்தீவு உள்ளிட்ட நம்முடைய தீவுகளில் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு அதிரடியாக அறிவிச்சிருக்கிறாரு.
இந்த அறிவிப்புகள் சுற்றுலாத்துறை மேம்படுவதுடன் இதன் மூலம் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்கான முக்கியத்துவம் கூடும் அப்படின்னே சொல்லப்படுது. அதே போல நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்திருந்தோம் இல்லையா, இந்தியா பல வாரம் அதாவது அண்டை நாடுகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் பல உதவிகளை கடன் வாங்கி இந்தியா உதவி செய்யறாங்க அப்படின்னு. இப்படி இந்தியா உதவி செய்யறதுக்கான காரணம் என்னன்னா, உள்நாட்டு வளர்ச்சிக்கு இந்திய கடன் வாங்கும் நிலையில தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் நிலையில மற்ற நாடுகளுக்கு இந்தியா உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் மற்றும் சீனா நாடுகளுக்கு இடையே இந்தியாவுடனான உறவு அப்படிங்கிறது நேர்மறையானதாக இல்லை, பதற்றமான சூழல் தான் நிலவிட்டு வருது. ஆசிய கண்டத்தில் வலிமையான நாடாக உருவெடுக்க மற்ற நாடுகளுடைய ஆதரவு மிக அவசியம். இதனால தான் அண்டை நாடுகளுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு இந்திய அரசு உதவி செஞ்சுட்டு வர்றாங்க. அதாவது பல கோடி ரூபாயை பாத்தீங்க அப்படின்னா பல நம்முடைய அண்டை நாடுகளுக்கு இந்தியா பல வளர்ச்சி திட்டங்களுக்காக நிதி கொடுக்கறதுக்காக தனியா பட்ஜெட்டே ஒதுக்கி இருக்காங்க. இது எல்லாமே சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளை நாம அடக்கணும், அவங்களுக்கு எதிராக நம்ம ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கணும் அப்படின்னா நமக்கு நம்முடைய அண்டை நாடுகள் தேவை அப்படிங்கிற ரீதியில இந்தியா இந்த உதவியை செஞ்சுட்டு வர்றாங்க. இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யாவுடைய ஏவுகணை கப்பலை உக்ரைன் திடீர் தாக்குதல் நடத்தி மூழ்கடிச்சிருக்கு. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் 2வது ஆண்டை நிறைவு செய்ய இருக்கு. இருந்தாலும் 2 நாடுகளுக்கு இடையிலான போர் தாக்குதல் தொடர்ந்த வண்ணமே இருக்கு. இந்த நிலையில தான் ரஷ்யாவுடைய இவானோவேட்ஸ் அப்படிங்கிற ஏவுகணை கப்பலை உக்ரைனுடைய முக்கிய புலனாய்வு இயக்குநரகம் திடீர் தாக்குதல் நடத்தி அழிச்சிருக்காங்க. கடல்ல மூழ்கிய ரஷ்யாவுடைய போர்க்கப்பல் ஜனவரி 31ஆம் தேதிக்கும் பிப்ரவரி 1ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட இரவுல ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவுடைய கடல் பகுதியில் இருந்ததாக சொல்லப்படுது. இவானோவேட்ஸ் அப்படிங்கிற கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதன் மூலம் ரஷ்யாவுக்கு $60-70 மில்லியன் இழப்பு ஏற்பட்டு இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் கிடைச்ச தகவலின்படி பார்த்தோம் அப்படின்னா, இவானோவேட்ஸ் அப்படிங்கிற கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ரஷ்யா தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொண்டதாகவும், ஆனால் அது வெற்றிகரமாக முடியவில்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.